ஹரியோம். நாம் இன்று காண இருப்பது ஞானப்பாதையில் நம் முன்னோர்கள் சொன்னது நமக்கு சரிவர புரியவில்லை. அவர்கள் அந்த கால தமிழில் சொல்லியிருக்கிறார்கள், அதனால் அது சரிவர நமக்கு புரியவில்லை. ஒரு உதாரணமாக, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் என்கிறார்கள். இது எப்படி நமக்கு விளங்கும்? இதன் விளக்கம் என்னவென்றால், அறிவை மறைத்தது மாபெரும் மனம், அறிவில் மறைந்தது மாபெரும் மனம். வெற்றியை மறைத்தது மாபெரும் சோம்பல், வெற்றியில் மறைந்தது மாபெரும் சோம்பல். இப்படி குழப்பமில்லாமல் தெளிவாக நாம் ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டால் நமது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். தியானம் என்ற சாவியை கொண்டு மனம் என்ற வீட்டை திறந்து அறிவு என்ற தெளிவை வெளியே கொண்டு வந்தால் நிச்சயமாக நமது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். அறிவை வெளிமுகமாக பயன்படுத்துவதுதான் உண்மையான வெற்றி. சாதித்தவர்கள் அனைவரையும் பாருங்கள். அவர்கள் யோகியாகட்டும், ஞானியாகட்டும், சித்தர்களாகட்டும், விஞ்ஞானிகளாகட்டும், அனைவருமே அறிவை வெளிமுகமாக செலுத்தியவர்கள். நாம் அறிவை உள்முகமாக வைத்துக்கொண்டு அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை, நான் முன்னேறவில்லை, நான் இப்படி கடன் வாங்கி கொண்டு என் வாழ்க்கையில் எந்த விதமான புண்ணியமும் இல்லை, கடன் கட்டியே நான் செத்து விடுவேன் போல் இருக்கிறது என்றெல்லாம் இது ஒரு அறியாமை தான். நீங்கள் உங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வெளிமுகமாக உங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எல்லோரும் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், எப்படி எல்லாம் தவறு செய்து சிலர் வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சற்று யோசனை செய்து பார்த்தால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை நீங்கள் எந்த அளவிற்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயரலாம். காலம் எல்லோருக்கும் சமமாகத்தான் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறது. உணவிலிருந்து, தண்ணீரிலிருந்து, வெயிலிலிருந்து, மழையிலிருந்து எல்லாமே சமம். நாம் அதை எடுத்துக்கொள்ளும் விதம்தான் தவறாக இருக்கிறது. ஆனால் நல்லபடியாக எடுத்துக்கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இந்த நிகழ்ச்சி யூடியூப்பிலும் இருக்கிறது. ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.